ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு அல்டிமேட்டான எபிசோட். ரகுராம் வந்து பிச்சு உதறிட்டாங்க. மாயாக்கு வந்து செமையா ஆதரவா நின்னாங்க. போராட்டத்துல அவங்களும் கலந்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. மாயாவை பத்தி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம ரகுராம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. மாயா இனிமேட்டு இங்கே இருக்கவே இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இருக்குல்ல, தொலைவாக இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துடலாம். இனிமேட் மாயாக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்பா நானும் வந்துடுறேன்ப்பா, இல்லாட்டி சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில பேர் சீனுவாக இருக்கட்டும் 2-3 பேரும் வந்து கிளம்புறாங்க. ரகுராம் கூட காரில் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. பவானி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போகிறப்ப ரகுராம் வரதை பார்த்தோன்னா அரண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஆப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. நம்ம பவானி, என்ன ஆச்சுடி ரெஸ்ட் ரூம் போகிறேன்ன, அவ்வளோதான் நம்ம மாட்டினோம், அந்தளவு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தானோ, உங்கள் அப்பா வந்திருக்காங்க. எங்கள் அப்பானா யார் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன உங்களுக்கு என்ன 10 அப்பாவா இருக்காங்க, ஒரு அப்பா தானே ரகுராம் வந்திருக்காங்க. ஐயோ ரகுராமா, பட்டத்தில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் வந்து நிற்கிறாங்க. 3 பொண்ணுங்களும் எந்திரிக்கிறாங்க. நம்ம பவானி, தனலட்சுமி, மாயா 3 பேர் எழுந்துச்சி அரண்டு போய் நிற்கிறாங்க. இப்போ பெரியப்பா என்ன சொல்லுவாங்க, போராடுறதே தப்புன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க. பொண்ணுங்கன்னா இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டோங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயாவும் தனலட்சுமியும் பின்னாடி வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம பவானி இதெல்லாம் நினச்சி, சார் நீங்கள் சொன்னீங்க நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் வந்து பேசுகிறாங்க ரகுராம் கிட்ட கொஞ்சம் கோவமாக. 65 வருஷமாக அந்த காலேஜை வந்து சீரு சிறப்புமா செம்மையாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலை இங்கே இத்தனை நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கௌரவத்தோடு நடத்திட்டு இருக்கிற காலேஜை உங்கள் பொண்ணு வந்த நாளே வந்து அந்த கௌரவத்தையே வந்து கலங்கடிச்சிட்டா, அவமானப்படுத்திட்டா, எங்களை வந்து கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி ஒன்று நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று ப்ரெஸ்காரங்களாம் மைக் எடுத்து நீட்டுறாங்க. இந்த போராட்டம் எதுக்காக நடக்குதுன்னு ஆணி வேற வந்து சொல்லணும்னு பார்த்தா எங்கள் பொண்ணுங்க மேலே தப்பே இல்லை. இந்த ட்ரெஸ் என்ன சார் ஆபாசமாக தெரியுதுன்னு சொல்லி, மாயா இங்கே வாமா, ஃபுல்லாக கவராக தானே இருக்குது, எங்கள் பொண்ணை அவமானப்படுத்திருக்கீங்க, கிளாஸ் ரூம்லேருந்து வந்து தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கீங்க, ட்ரெஸ் கோடு வந்து தப்புன்னா எனக்கு என்னன்னு புரியவே இல்லையே. பொண்ணுங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணுமா? பொண்ணுங்க எந்த லெவலில் வந்து சாதிக்கிறாங்க தெரியுமா? தப்பு யார் மேலே? இந்த ட்ரெஸ் மேலேனா பார்க்குற பார்வை மேலேயா? நீங்கள் பசங்களோட கண்ணோட்டத்தை தான் மாற்றணும். அவங்க கேவலமாக பார்க்குறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுனா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு ஆதரவாக வந்து களத்தில் குதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு போராடினா தப்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பொண்ணு தன்னோட உரிமைக்காக வந்து போராடுறாங்க. இவங்க எல்லாரும் என்னோட பொண்ணு மாதிரி தான். என்ன சார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க காலேஜில்? ஆம்பளைக்கு ஒரு மாதிரி சட்டம் போடுவீங்க, பொம்பளைக்கு ஒரு மாதிரி சட்டம் போடுவீங்க. அந்த காலத்தில் வந்து குடுமி வந்து வச்சுக்கிட்டு எல்லாரும் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி வந்து வளர்க்குறாங்க. சில பேர் வந்து கலாச்சாரம் பேரில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலபஸ் மாறுது, படிப்பு மாறுது, புத்தகத்தோட சைஸ் பெருசாகவும் சின்னதாகவும் மாறுறப்ப பொண்ணுங்களோட ஆசைபாசம் மாறக்கூடாதா? பொண்ணுங்கன்னா என்ன, மற்றவங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும்னு சொல்லி இருக்கிற கண்ணோட்டத்தை முதல்ல மாற்றணும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? இந்த காலேஜ் 65 வருஷமாக இதே மாதிரி இருக்குன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில சார். தப்பு யார் மேலே? உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறட்டா, என் பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வரத அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? என் பொண்ணை அவமானப்படுத்த நீங்கள் யார்? என் பொண்ணுக்கு துணையாக நிற்கிற அத்தனை பொண்ணுங்களும் என் பொண்ணுங்க மாதிரி தான். இந்த போராட்டம் முடியணுமா, இல்லை இந்த இடத்துல இன்னும் பூதாகரமாக பெருசாகணுமா? நீங்களே இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி ரகுராம் வந்து செக் வைக்கிறாங்க. அந்த இடத்துல சாரி சார், வர திங்கக்கிழமையிலேருந்து ட்ரெஸ் கூட மாற்ற சொல்லிடுறேன். அவங்கவுங்க இஷ்டப்படி ட்ரெஸ் வந்து போட்டு வரலாம். பசங்களோட கண்ணோட்டத்தை தான் தப்புங்கிறத நிரூபித்து காட்டுறேன் சார். நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. இன்னொரு வாட்டி நான் பொண்ணுங்களுக்காக வந்து நிற்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்தால் 100 கணக்குலையும் 1000 கணக்குலையும் மக்களோட தான் வருவேன், பார்த்துக்கங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இல்லை சார், அப்படி எதுவும் நடக்காது. என் பொண்ணை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. இத்தனை பொண்ணோட எதிர்காலத்துக்காகவும் என் பொண்ணு வந்து ஆணித்தனமாக வந்து நின்று மாற்றி காட்டியிருக்காங்கிறப்ப என் பொண்ணை நினச்சா எனக்கு பெருமையாகவும் கம்பீரமாகவும் இருக்குது. மாயா, நீ சாதிச்சிட்ட. இப்போ சொல்கிறேன், போராட்டத்தை விட்டுருங்க. திருப்பி ஏதாவது இந்த ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்காக களத்தில் இறங்க வேண்டியது ரகுராமோட பொறுப்பு. சரிங்களா? எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ஆட்டோ வந்து வர வச்சுருங்க. ஒரே ஏரியாவாக இருந்தால் 4-5 பேர் ஒரே ஆட்டோவில் வந்து போங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரகுராம் வந்து ஒரு 20-30 ஆட்டோ வர வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியிருக்காங்க. யார் யார் எங்கெங்கே போகணுமோ சேஃபாக வந்து போக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரகுராம் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பெரியப்பா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ஏன்னா போராடுறது, பொண்ணுங்க தலை தூக்கி பேசுறது, இதெல்லாம் தப்புன்னு தனலட்சுமி வந்து ரொம்பவே சொல்லியிருக்கா. நீங்க வந்து பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பயமா போச்சு. அவ்வளோ காரியத்த வந்து நீங்க எனக்காக ஆப்போசிட்ல நின்னு பேசுவீங்கன்னு நெனச்சா, எனக்கு ஆதரவா மாயா செஞ்சா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்னு கண்ணோட்டத்துலருந்து பேசுறீங்களே! எப்படி வரிப்பா? ஆமாம்மா, தனலட்சுமி சொன்ன மாரி பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும். நானும் மனநிலைமையில தான் வந்தேன். ஆனா, அங்க வந்து பார்த்தா என்ன ஆச்சு? அங்க வந்து பார்த்தா என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லும்போது, பவானி வந்து பார்த்தாங்கல்ல, உங்க அப்பா வந்திருக்காங்கன்னு. அப்பன்னு பார்த்து இந்த கண்ணோட்டத்த நம்ம வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சீனிக்கிட்ட வந்து பேசுறாங்க. ஒருத்தவங்க சாப்பாடுலாம் குடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. நம்ப ரகுராம், "என்ன பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். சின்ன வயசுல. எதுக்கு கல்யாணம் பண்ணாங்களே தெர்ல. கல்யாணம் பண்ணி ஒரு 2, 3 மாசத்துலயே புருஷன் வந்து தவறிட்டாங்க. அதுலேருந்து இதுவரைக்கும் நான் அடிமை போல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்யா. எதுக்கு இந்த வெள்ள ட்ரெஸ்? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாத வயசுலேருந்து நான் ரொம்பவே கடுமையா வந்து உழைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா, பசங்களுக்கு வந்து இது மாரி பிரச்சனைன்னா, பொண்டாட்டி தவறிட்டானா, அடுத்த 2 வாரத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. ஆனா, பொண்ணுங்களுக்கு ஒரு மாரி, ஆம்பளைக்கு ஒரு மாரி தானே இந்த சட்டதிட்டம்லாம் இருக்கு. மாயா இதுக்கு தான்யா போராடுறா. ரகுராம், நீ தான்யா இதுக்கெல்லாம் வந்து முடிவு வந்து மாத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் உங்களுக்கு ஆதரவா நின்னேன். சூப்பர், சூப்பர்ங்கிற மாரி பேசுறாங்க.